நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமையல் எவ்வளவு போரானது? ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். பொண்ணு வந்து என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறா. 5 o'clock நான் எழுந்திரிச்சு அவளுக்கு 6:50க்குள்ளே சாப்பாடுலேருந்து டிஃபனில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்டை கவனிச்சு பையனை கவனிச்சு எல்லாரையும் முடிச்சுட்டு ஸ்கூல் போய் நான் மேக்ஸ் டீச்சர்ன்றதை நின்றுட்டு தான் நம்ம சம்ஸ் போட முடியும். அப்படி போடுறப்போ அதெல்லாம் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு திரும்பி ஈவினிங் வந்து டியூஷன் கண்டக்ட் பண்ணணும். ஃபிசிக்கலாக கஷ்டமாக இருக்குது. டியூஷன் 9 o'clock எல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணுறது அது பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு 12 o'clock ஆகிடுது தூங்குறதுக்கு. திரும்பி 5 o'clock. ஓகே, ஃபிசிக்கலி ரொம்ப டயரிங்காக இருக்குது. அந்த கிச்சனுக்குள்ளே போகையில் எப்படி இருக்குது டீச்சர்? கிச்சனை விரும்புகிறவங்களுக்கு கூட ஒரு வெறுப்பு, கண்டிப்பாக ஒரு வெறுப்பு வரும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு வெறுப்பு வரும். பொதுவாகவே சமையல்ங்கிறது கஷ்டம் தான். இப்போ நீங்கள் வந்து எந்த பெண்ணை கேட்டாலும் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு காப்பி வச்சு அப்புறமேலுக்கு இது வச்சு. பட் இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக சமையல் மீது ஒரு வெறுப்போ அல்லது வந்து ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு மனநிலையே வந்ததுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து கஷ்டப்பட்டு செய்வோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் செய்வோம். எங்க பாட்டி வந்து இதுல வந்து நீ புளி கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கலான்னுவாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த அப்ரிசியேஷன்றது கிடைக்காது. நல்லா இருந்தா கம்மன் சாப்பிட்டே எழுந்து போயிடுவாங்க. இப்போ செஞ்ச அந்த ரெகக்னேஷனே கிடையாது. எதற்காக அதுல இருந்து ஒதுங்கி விடணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சமையல் பிடிக்காம போனதுக்கு காரணமே தோசை சுடுறது தான். தோசை சுடுறது தோசை சுடுறது மாதிரி ஒரு போரிங்கான வேலை இருக்கவே முடியாது சார். அது வந்துட்டு நம்ம ஊத்திடலாம், கரெக்ட் ஷேப்ல ஊத்தணும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். கஷ்டப்பட்டு வச்சு நம்ம எல்லா சைடும் ஆங்கிள் பார்த்து எடுத்தாலும் பிஞ்சிரும். பிஞ்சுனா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கணும். அது திருப்பி போட்டு சரி எதுனா ஒரு நம்ம பிடிச்ச சாங் வந்திருக்கும், சரி டிவி பார்த்துட்டு வரலாமேன்னு வரதுக்குள்ள கருகிரும். அதுலேயும் ப்ரௌனாக ஆகணும், மொறுன்னு வந்தால் தான் வந்துட்டு திருப்பி போடணும். அந்த மாதிரி இருக்கு. அதனாலே எனக்கு போர் ஆனது. ஆமா, அந்த ஒரு 1 minute இருக்குல்ல சார், அது அவ்வளோ கொடுமையா இருக்கும் சார். அந்த 1 minuteல தான் இருக்கிற எல்லா என்டர்டெய்னிங்கும் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. தோசை சமையலை வெறுக்க வைத்து விட்டது வேற என்ன ரீசன்? எதற்காக சமையல் இருந்து கொஞ்சம் அப்படி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி எங்களது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. அஸ் இ செட் அந்த தோசை போடுறதே எவ்வளோ கஷ்டம்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தோசை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த தெவிட்டிடும் அந்த ஸ்மெல்லே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. ரொம்ப அழுத்தமான ஒரு பாயிண்ட்டுங்க இது. எனக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் இன்னொரு தடவை பதிவு பண்ணுங்க. அந்த திகட்டிரும் நீங்களா, அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் அதை உணர முடியும். எல்லாருக்கும் தோசை ஊற்றி திரும்ப சொல்லுங்க அந்த பாயிண்ட். எனக்கு இல்லை, அது முக்கியமான பாயிண்ட். அது இந்த மாதிரி ஆன இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது. அதே மாவு அதே ஸ்மெல் ஒரு லெவலில் தோசை வேணாம் ஒன்றும் வேணாம் போங்கடான்ட்டு போகணும்னு தோணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? திகட்டிடும், ரொம்ப திகட்டிடும். ஸ்மெல்லே பிடிக்காம போயிடும். அதுக்கு மேலே போய் அதை வச்சு சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. இதுவரை நீங்கள் வெளியில் சொல்லாத உங்கள் மனப்புழுக்கம் சமையல் பற்றி? ரொம்ப டயரிங்கான ஜாப் சார். ரொம்ப டயரிங்கான ஜாப். பார்த்தீங்கன்னா நைட்டு யோசிச்சுட்டு படுக்கலன்னா காலையில் பைத்தியமே பிடிச்சிடும். அட்லீஸ்ட் அவர்கிட்டயா போட்டு மண்டை உடச்சு கேட்டுருணும், என்னங்க சமைக்கிறது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சுட்டு படுக்கலன்னா காலையில் எழுந்துச்சுன்னா ரொம்ப புரியாது, பயங்கரமான ஸ்ட்ரெஸ். அது வேற என்ன ரீசன்? எதற்காக சமையலில் இருந்து தப்பித்து விட வேண்டும் நினைக்கிறீர்கள்? கிச்சனுக்கு போய் சமைக்கணும்னு நினைக்கும் போது முதல்ல பார்த்து நான் அனல் தான். அனல் பயங்கர அனல். முதல்ல குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சமைக்கணும், நல்லா டிஷ் பண்ணணும்னு போனாக்கா போயிட்டு வந்து பார்க்கும்போது கரியல்லி போட்ட மாதிரியே இருப்பேன் பார்க்கறதுக்கு. அவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஏன்டா போன அம்மா சமைச்சு வச்சதே ஒழுங்காக சாப்பிட்டுக்கலாமே அப்படி. அனல் பயங்கர அனல். ரொம்ப டயர்ட் தாங்க முடியல. உங்களுக்கு ஏன் சமையல் பிடிக்கல? சுதந்திரம் பறி போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வெளியே போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறதா இருக்குது. ஐயோ நைட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் எதனா செய்யணுமேனு அதே டென்ஷனாக இருக்குது. வெளியில் போயிட்டோம்னா சீக்கிரம் போகணுமே, அந்த குக்கிங் டைமு டிஃபன் டைமுக்குள்ளே போகணுமே, போய் என்ன செய்கிறது அதே யோசனை பண்ணி வரதுக்குள்ளே எனக்கு அவங்க ரிலேஷன்கிட்ட கூட சரியாக பேச முடியல. இதில் வேறு ஹஸ்பண்ட் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு முன்னாடியே சொல்லிடணும் அவருக்கு. அப்போ நாளைக்கு கேட்டுருந்தா இன்றைக்கே சாப்பிடுவார் அவர். அது மாதிரி அவர் வந்து அது ரொம்ப போர் அடிக்கும். அந்த சாப்பாடு தட்டில் வைக்கும்போது நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்பார். நாளைக்கு பொழுது விடிக்கிட்டேன்ப்பா பார்த்துக்கலான்னு சொல்கிறது அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அப்போ நம்ம சாப்பிடும்போது நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு போது வந்திருக்காரு. அவர் ரொம்ப சமையல்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுக்காகவே எனக்கு ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டு போயிடும்னு பாக்குறேன். 2 நாளைக்கு சேஞ்ச் வச்சுட்டு போன்னு சொல்றாரு. சமையல் சேஞ்ச் வச்சுட்டு போகணும் சார், எங்கன்னா போனாக்கா 2 நாளைக்கு அவர் போயிட்டு அதான் தீர்ந்து போகிறதுக்குள்ளே நான் வந்துடணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு சாப்பாடு பிரியர். அவர் காலையில் எல்லாருக்கும் பிடிச்சி தான் ஒன்று பண்ணுவோன்னா அதை பண்ணவே முடியாது.
அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன்னா பையன் வந்து கேட்பான் எங்க உருளைக்கிழங்கு பண்ணலையா அவரைக்காய் தானாம்பான். ஸோ ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாலும் 3 பேருக்கு 3 காய் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியே எவ்வளவு சமைச்சாலும் முழுமையாக எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்த முடியல. நைட் வரைக்கும் எனக்கு தோசை வேண்டாமே, எனக்கு இதுலயே இட்லி செஞ்சு கொடுத்துரும்பாரு வீட்டுக்கார். பையன் எனக்கு ரோஸ்டா போடும்பான். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஆப்ஷன் பண்ணி பண்ணி அப்படியே 30 வருஷமா வெறுத்து போயிடுச்சு. இனிமே சமையலே வேண்டாம். ஒரு சீரியல் பார்ப்போம்னா சமையல் வந்து எட்டி எட்டி பார்க்கணும். அவங்க ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளால அதை போய் பார்க்க முடியாது. ஏதோ காதுல மட்டும் வாங்கிக்க முடியும், அவ்வளோதான். நம்ம ஒரு 10 நாள் எங்கேயான போய் சாப்பிட்டுட்டு வரலான்னா அதுவும் முடியல. உனக்கு உடம்பு முடியலையா, இன்னைக்கு தயிர் சாதம் பண்ணிடு. அப்போ கூட தயிர் சாதம் பண்ணிட்டு படுத்துக்க. சரி சரி சரி. அவங்கள்ட்ட கொடுங்க. எதற்காக சமையல் இருந்து ஒதுங்கிடணும்னு நினைக்கிறீங்க? எது போர் அடிக்குது? என்னால் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியல. அண்ட் லேசினஸ். ஐ வாண்டட் டு பி வெரி கம்ஃபர்ட். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுத்து. பட் ஸ்டில் எனக்கு அது பிடிக்கல. லேசினஸ், ஒன் இஸ் லேசினஸ் அண்ட் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியல. ஸோ ஐ வாண்டட் டு பி அவே ஃப்ரம் தட். ஓகே, வெரி சிம்பிள்.